வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுதுதல் திறன். எழுதுதல் திறன் அப்படிங்கிறது மக்கள் நம்மிடம் இயல்பாக பொருந்தி இருந்த ஒலி ஒழுப்புகளின் திறனை பொருள் தரும் ஒன்றாக மாற்றி பேச்சு மொழியாக உருவாக்கினர். எழுதுதல் திறன் பல தகவல் தொடர்புகளையும் முக்கிய பங்கு ஆகும். நேருக்கு நேர் அல்லது தொலைபேசி உரையாடல்களை காட்டிலும் உங்கள் செய்திகளை தெளிவாகவும் அதிக பார்வையாளர்களுடன் எளிதாகவும் தொடர்பு கொள்ள எழுதுதல் திறன் பயன்படுகிறது. எழுதல் திறனை வளர்க்கும் பயிற்சிகள். கையெழுத்து பயிற்சி சிறு வயதில் இருந்தே வழங்கப்பட வேண்டும். சிறு சிறு பொருட்களை தூக்குதல் அடுக்குதல் மூலம் எழுத்து உறுப்புகளுக்கு நல்ல பயிற்சி ஏற்படும். 4 கோடு நோட்டுகளை கொண்ட ஏடுகளில் எழுத பயிற்சி அளிக்கணும். எழுத்து வடிவம் மாறாமல் இடைவெளி விட்டு நிறுத்தற்குறிகளுடன் கூடிய எழுத பயிற்சி அளிக்க வேண்டும். ஆசிரியர் கூறுவதை கேட்டு எழுத பயிற்சி அளிக்க வேண்டும். நல்ல கையெழுத்தின் நல்ல இயல்புகள். ஒருவன் எழுதுவதை பிறர் படிப்பதற்காகவே எழுதப்படுகிறது. இந்நிலையில் எழுத்து தெளிவாக இல்லை என்றால் பிறர் படிக்க முடியாதென்றும் எழுத்து தெளிவாக அமைய வேண்டும் என்று நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கான 4 நல் இயல்புகளை கடைபிடிப்பதன் மூலம் நல்ல கையெழுத்தினை கொண்டு வர இயலும். தெளிவு. எழுத்துக்களை தனித்தனியாக எழுதுதல் வேண்டும். சங்கிலி போன்று ஒன்றுக்கொன்று சேர்ந்து எழுதினால் தெளிவில்லாமல் போகலாம். சிலர் 2 எழுத்துக்களை சேர்த்து கூட்டெழுத்தாக எழுதுவர். அவ்வாறு எழுதுவது தவறாகும். எழுத்தின் வளைவுகளை தெளிவாகவும் குறித்தல் வேண்டும். மு என்பதற்கும் லு என்பதற்கும் தெளிவான இடைவெளி காட்டும் வகையில் எழுத்து அமையாவிடில் தெளிவு இருக்காது. எழுத்துக்களின் முனை முறியாமல் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவாக படிக்க முடியும். அதற்காக அச்செழுத்துக்களை பார்த்து எழுத செய்வதே நல்ல பயிற்சியாகும். அளவும் அழகும். அளவும் அப்படிங்கிறது ஒரு வரியில் சில எழுத்துக்கள் பெரியதாகவும் சில எழுத்துக்கள் சிறியதாகவும் அமைதல் கூடாது. ஒரே மாதிரியான அளவில் அமைய வேண்டும். எழுத்துக்கள் ஒரே மாதிரியான அளவில் இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தொடக்கத்தில் குழந்தைகள் பெரிய எழுத்துக்களாக எழுத தொடங்குவர். ஆனால் 2 கோடுகளும் பயிற்சி அளிக்கும் போது ஒரே அளவிலான எழுத்துக்கள் அமையும். வேண்டாத சுருள்களையும் சேர்த்து எழுதுதலும் மேல் விளக்கு கீழ் விலங்கு கொம்புகள் ஒரே விதமாக எழுதாமல் அழகை கெடுப்பதே ஆகும். சில புள்ளிகளை சிறு வட்டங்களாக எழுவது உண்டு. அதனால் அழகு கெடும். புள்ளி என்பதற்கு வட்டம் போடுவது தவறாகும். இடைவெளி. எழுத்துக்களை சேர்த்து எழுதாமல் அடுத்தடுத்து தனியாகவும் ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடையிலே ஒரு அளவான சிறிது இடைவெளி விட்டு எழுதல் வேண்டும். அப்படி எழுதினால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கோடிடப்படாத தாளில் எழுதுகின்ற போது ஒருவருக்கும் அடுத்த வரிக்கும் இடையில் தகுந்த இடைவெளியை விட வேண்டும். ஒரு பத்தியை முதல் தொடங்கும் போது ஓரத்திலிருந்து சிறிது இடைவெளி விட்டு தொடங்கி அடுத்த வரியை ஓரக்கோட்டினோடு எழுதலாம். ஓரக்கோட்டின் வரையப்படவில்லை என்றால் ஓரளவு குறித்த அளவு இடைவெளி விட்டு எழுது சிறந்த பழக்கமாகும். விரைவு. எழுத்துக்கள் தெளிவாகவும் அளவாகவும் இருக்க வேண்டும் என்று மிக மெதுவாக எழுதக்கூடாது. தெளிவாகவும் விரைவாகவும் எழுத பயிற்றுதல் வேண்டும். தெளிவும் அளவும் கெடாத விதத்தில் விரைவாகவும் எழுத பயிற்சி அளித்தல் வேண்டும். 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 50 எழுத்துக்கள் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 60 எழுத்துக்கள் என்று அவர்களின் எழுத்து பயிற்சியினை ஊக்குவிக்க வேண்டும். அப்படியே படிப்படியாக வேகத்தை வளர்த்தும் பெரியவர்களாகும் போது ஒரு நிமிடத்திற்கு 100 எழுத்துக்கள் எழுபவர்களாகவும் மாற்ற இயலும். இவ்வாறு எழுதும்போது எழுத்துக்களின் நல்ல இயல்புகளை பெற முடியும். எழுதுதல் திறனை மதிப்பிடுதல். எழுதுதல் திறனில் நன்கு தேர்ச்சி பெற உதவுவது கட்டுரை எழுதுதலே ஆகும். எழுத்து பயிற்சியில் மாணவர்கள் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதோடு பிழையின்றி எழுதவும் பயிற்சி அளிக்க வேண்டும். ஆங்கில சொல் இடம்பெறாததை தவிர்க்க வேண்டும். எழுத்து பிழை இலக்கண பிழை சொற்றொடர் பிழை மரபு பிழையின்றி எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும்போது அதனை மதிப்பிடுவது சரியாக இருக்கும். நன்றி.